ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோவிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாம்பார் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி சாம்பார் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு பாதி கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாதி கப் சிறும்பருப்பு, ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பூண்டு பல் ஒரு 5-6 பூண்டு பல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். பருப்பெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய், நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு சால்ட் இப்போவே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், நெக்ஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போது நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது முக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போது ஒரு 2 or 3 விசில் வைக்கலாம். 3 விசில் இறக்கி வச்சாச்சு. இப்போ ஸ்டீமும் இறங்கியாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பருப்பு நல்லா வெந்துச்சு. நம்ம போட்ட ஐட்டம்ஸ்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ பருப்பு சட்டி இருந்தால் அதில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம கரண்டிலேயே கூட இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம். இப்போ நான் கடைஞ்சி காமிக்கிறேன். பருப்பு சட்டியில் போட்டு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கொதிக்க வைக்கலாம். இப்போது இது நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதிச்சா போதும், சாம்பார் ரெடி. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். தாளிக்கிற கடாய் வச்சாச்சு. இப்போது ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த ஆயில் ஹீட் ஆனதோ அதில் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போது இதில் 2 காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சாம்பாரில் இதை சேர்த்துடலாம். சாம்பாரில் சேர்த்தாச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம இட்லி சாம்பார். இந்த மாதிரி செய்யும்போது இட்லிக்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். 3 பருப்பு போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.